நாம் இந்த தயிர் வடையை சர்வ் செய்யும்போது சிறிது காரா பூந்தி அல்லது மிக்சர் சேர்த்து சர்வ் செய்தால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தயிர் வடை செய்வதற்கு முதலில் உளுந்தை நன்றாக கழுவி சுத்தம் செய்து 1 மணி நேரம் ஊற வைத்து விடலாம். உளுந்து நன்றாக ஊறி வந்து விட்டது. இப்பொழுது நாம் வடைக்கு அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தயிர் வடை செய்வதற்கு இப்படி ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் தயிரை ஊற்றி விடலாம். நாம் இந்த அளவு தயிர் எடுத்து அதனுடன் 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்து விடலாம். நாம் நன்றாக அடித்து எடுத்து விடலாம். நாம் தயிருடன் சிறிதளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். நாம் உப்பு சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். 10 தயிர் வடைக்கு இந்த அளவு தயிர் சரியாக வரும். நாம் தயிருடன் சேர்ப்பதற்கு சிறிதளவு தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஜீரகம், சிறிதளவு முந்திரி பருப்பு, இவை அனைத்தையும் ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம். நாம் இந்த அளவு அரைத்து தயிரில் சேர்த்து விடலாம். தயிருடன் சேர்த்து நாம் நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். நாம் வடை சுட்டவுடன் சிறிதளவு தண்ணீர், அதனுடன் நாம் தயிர் கலந்து மிக்ஸ் செய்து வைத்து விடலாம். நம் வடையை இதில் போட்டு எடுத்து விடலாம். நாம் வடைக்கு இப்படி வெண்ணெய் போல் நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். நாம் வடை மாவுடன் வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம். எண்ணெய் நன்றாக காயவும் வடையை போட்டு விடலாம். நாம் அனைத்து வடைகளையும் இப்படி பொரித்து எடுத்து விடலாம். நாம் வடைகளை மோர் கலந்த தண்ணீரில் சேர்த்து விடலாம். நாம் ஒரு 2 நிமிடம் ஊற விட்டு தயிரில் சேர்த்து விடலாம். நாம் தயிரை தாளித்து கொட்டி விடலாம். நாம் சிறிது பெருங்காயத்தூள் சேர்த்து தயிருடன் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஊற வைத்த வடையை நாம் பிழிந்து தயிரில் சேர்த்து விடலாம். நாம் தண்ணீரை நன்றாக ப்ரெஸ் செய்து தயிருடன் சேர்த்து நாம் வடையை தயிருடன் சேர்த்த பின் அதன் மீது சிறிது கேரட் தூவி விடலாம். நாம் சிறிது மல்லி இலையும் தூவி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தயிர் வடை அருமையாக ரெடியாகிவிட்டது. நாம் இந்த தயிர் வடையை சர்வ் செய்யும்போது சிறிது காரா பூந்தி அல்லது மிக்சர் சேர்த்து சர்வ் செய்தால் மிக அருமையாக இருக்கும். நாம் தயிர் வடையை ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வைத்து சர்வ் செய்தால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெயில் காலத்திற்கு ஏற்ற தயிர் வடை அருமையாக ரெடியாகிவிட்டது. இந்த டேஸ்டியான தயிர் வடையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.